கொள்ளவில்லை என்று தெரிகிறது. இதன் மூலமாக 8ஆம் வகுப்பு வரைக்கும் அனைவருக்கும் தேர்ச்சி என்ற முறை தொடர்ந்து பின்பற்றப்படும் என்று தெரிகிறது. தமிழ்நாட்டுடைய பார்வையில் இன்னும் அனைத்து கல்வி வாரியங்களுக்கும் இது பொருந்துமா, தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய மற்ற கல்வி முறைகளுக்கும் இந்த கல்விக் கொள்கை பொருந்துமா என்பது தொடர்பாக இன்னும் விளக்கம் கொடுக்கப்படவில்லை. இணைகிறார் கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன். சார் வணக்கம். தேசிய கல்விக் கொள்கைக்கும் மாநில கல்விக் கொள்கைக்கும் என்னென்ன முக்கிய வேறுபாடுகள் இருக்கு? சில முக்கியமான ஜிஸ்ட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய பார்வையில் இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, என்னென்ன மாறுபாடுகள் இருக்கு? இல்ல, ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் நமக்கு they are not giving the liberty. நம்ம என்னென்ன நம்ம நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நம்ம அடாப்ட் பண்ணதுக்கு முக்கிய ரீசன் என்னன்னா, இப்போ நம்ம நீட் மாதிரி தேர்வுகள் நார்த் இந்தியாவில் காப்பி அடிக்க வர்றாங்க. நம்ம ஊர்ல மக்கள் படித்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது மாதிரி ஒரு சிவியர் இம்பேலன்சஸ் இருக்கு. கல்வியில ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது நிறைய இருக்கக்கூடாது. அது இல்லாம இருக்காது. டெமோகிராஃபி ஆஃப் த ஸ்டேட் அது மாதிரி இருந்தாலுமே, பட் அட்லீஸ்ட் கவர்னன்ஸ்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்ற மெத்தடாலஜில, எக்ஸாமினேஷன் மாடல்ல இதெல்லாம் அந்த மெரிட் எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகுது. அதனால இது ஒரு முக்கியமான இதாக இருக்கலாம். 5ஆம் வகுப்புல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கிறது மிக வரவேற்கத்தக்கது. 11th போர்ஷன் கம்பல்சரியா வச்சுக்கிறதும் மிக இம்பார்ட்டன்ட். அது நமக்கு ஏன்னா ஆல் இந்தியா எல்லா எக்ஸாம்லயும் 50% 11th கேட்பாங்க, 50% 12th கேட்பாங்க. ஆனால் 11th படிக்கிறது 12th படிக்கிறது நம்ம மாணவர்களுக்கு மிகச்சிறந்தது. அண்ட் அடுத்து நமக்கு இந்த பயிற்சி மையங்கள் இதெல்லாம் அவங்க இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொன்னாங்க. அது சிபிஎஸ்சிலையும் பாலிசி இருக்கு, சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லையும் பாலிசி இருக்கு. பள்ளிகள் இந்த இன்டர்நெட் ஆரம்பிக்கிறதுங்கிறது முக்கியமா தடுக்கிறது நல்லது. ஏன்னா எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் 7000 சீட்ஸ் மேல கிடையாது. ஐஐடியா இருந்தாலும் சரி, நீட் இருந்தாலும் சரி, அதுல எல்லாருக்கும் கனவு கொடுத்து நான் அவங்களுக்கு இது பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இது பண்றது நல்லது கிடையாது. அது மாணவர்களை நம்ம ஒரு மாதிரி வேற ஒரு திசைக்கு கேள்வினா ஏதோ நீட்டும் ஐஐடிங்கிற மாதிரி கொண்டு போறது இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை பார்க்கறது நல்லது. இன்னும் இந்த ஏஐ பத்தி நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ஏஐல ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன இருக்குன்னா, இந்த அட்மிஷன் ப்ராசஸ்ல தயவு செய்து டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு சிங்கிள் விண்டோ அட்மிஷன்ஸ் அதை கொண்டு வந்தாங்கன்னா, இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கிற மெத்தட்ல நிறைய நல்ல படித்த மாணவர்கள் நுழைவுத் தேர்வு ரத்து பண்ணும்போதே நம்மளோட மிக முக்கியமான நோக்கம் மாணவர்கள் மெரிட் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்றதுதான். இது எண்ணற்ற மாணவர்களுக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா என்னன்னு தெரியல. அது அவங்க நேரடியா பண்ண முடியாம ஆன்லைன்ல பண்ணுறதுக்கு நிறைய இன்னைக்கு ரியல் எஸ்டேட் புரோக்கரை விட எஜுகேஷன் புரோக்கர்ஸ் நிறைய இருக்காங்க. அதையும் தடைப்படுறதுக்கு ஒரு இதில் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வியை முடித்துவிட்டு உயர்கல்விக்கு பெரிய அளவுக்கான வரவேற்பு என்ஐடி, ஐஐடி போன்ற கல்வி நிலையங்கள்கிட்ட தமிழ்நாட்டு மாணவர்கிட்ட இருக்கு. இதற்கு தயார்படுத்தக்கூடிய வகையில் இந்த புதிய கல்விக் கொள்கையில் அம்சங்கள் சேர்க்கப்பட்டிருக்கா? ஏன்னா சிபிஎஸ்சி தான் இதுக்கான முக்கியமான பிளாட்ஃபார்ம், அந்த சிலபஸ் தான் அவசியம் அப்படின்னு ஒரு கருத்து. 2005 ப்ரொஃபசர் யஷ்பால் நேஷனல் கரிக்குலம் யூனிஃபார்ம் சிலபஸ் அக்ராஸ் தி கண்ட்ரி கொண்டு வந்துட்டாங்க. இது சிபிஎஸ்சி, ஐஎஸ்சி எந்த போர்டில் படித்தாலும், தமிழ் மீடியம், மராத்தி மீடியத்தில் படித்தாலும் இதே சிலபஸ் தான். சிலபஸ்ல மாற்றங்கள் கிடையாது. இதுல டீச்சிங், லேர்னிங், மெத்தடாலஜி, பெடகாகில தான் சேஞ்சஸ் இருக்கு. அண்ட் இப்போ நம்ம நிறைய நாங்கள் படிக்கும்போது ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் தரவா படிக்கணும். இன்னைக்கு நிறைய பள்ளிகள் நம்ம ஸ்கிப் பண்ணி இப்போ இந்த கேள்விகளுக்காக படிக்கக்கூடிய மாடலில் கொண்டு வரது நம்ம முற்றிலும் தடுக்கணும்னா தமிழக மாணவர்கள் பள்ளிக்கல்வியில் மிக சிறப்பாக விளங்குவார்கள். அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. இறுதி ஆண்டு மதிப்பெண் மட்டும் கவனத்தில் கொள்ள மாட்டோம், அப்படி கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்து வலியுறுத்தப்பட்டதா தெரியுது. ஸோ ஆனுவல் எக்ஸாமினேஷன் மார்க் மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னா வேறு எந்தெந்த மதிப்பீடுகளாக எடுத்துக்க முடியும்? இந்த மாதிரியான ஏற்கனவே மெத்தட் ஃபாலோ பண்ணக்கூடிய கல்வி முறைகள் இருக்கா? குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி இந்த மாதிரி மார்க்கையும் கன்சிடர் பண்ணக்கூடிய முறை வருமா? இல்ல, இதுல நிறைய அந்த மாதிரி அசஸ்மெண்ட் பண்ணும்பொழுது மாணவர்கள் கன்சிஸ்டண்டா அவங்க படிக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இல்லைன்னா போஸ்ட்போன் பண்ணுவாங்க. நான் ஃபைனல் எக்ஸாம்ல பாத்துக்கலாம், இதுல பாத்துக்கலாம் அப்படின்னு. இங்க குறிப்பா மாணவர்களுக்கு ஒரு புஷ் தேவைப்படுது. ஏன்னா புஷ் இல்லைன்னா அவங்க நல்ல ரிலாக்ஸேஷனா நான் ஃபைனல் எக்ஸாம்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் எல்லாமே அவங்களோட மாணவர்களோட திறமைகள். இப்ப நீங்க பிளஸ் டூ அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 80க்கும் மேலான உடைத்தவர்கள் அகில இந்தியாவில் கவர்மெண்ட்ல மட்டுமே நடக்குது. இதுல 75 எக்ஸாம்ல அவங்க பிளஸ் டூ மார்க்கே பார்க்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் நீட் முதற்கொண்டு. அப்ப அந்த நீட் எக்ஸாம் வச்சுதான் எடுக்கிறாங்க. அது மாதிரி ஒரு 75 வாய்ப்புகளை மாணவர்கள் நழுவ விடுகிறார்கள். போர்டு மிக மிக முக்கியமானது. போர்டு எவ்வளவு முக்கியமானதோ அது மாதிரி இந்த தேர்வுகளும் மிக முக்கியமானதுங்கிறத நம்ம மறந்துடுறோம். அங்கே காம்படிஷனே கிடையாது. நம்மளாம் லட்சத்தில் போட்டி காலம் போறதான் பார்க்கணும். இது தௌசண்ட்ஸ்ல கம்பெனி டாப்ல போறதை பார்த்தாங்கன்னா மாணவர்கள் இன்னும் சிறப்பாக வாழ்க்கையில மென்மேலும் உயர்வார்கள். மாற்று கருத்தே கிடையாது. இறுதி கேள்வி சார். இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு மாநில கல்விக் கொள்கையை வடிவமைச்சிருக்காங்க, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முனைப்பு தெரியுது. ஆனால் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய சில அம்சங்கள், மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தினால்தான் நிதி அப்படின்னு மத்திய அரசு சொல்லும்போது
இந்த மாதிரி மாநில அரசு உருவாக்கக்கூடிய கொள்கையை எப்படி முழு வீச்சில் அமல்படுத்த முடியும்? அதுக்கு சட்ட ரீதியாக ஏதாவது சிக்கல் இருக்கா? மாநில அரசு சவால்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கா? மத்திய அரசு என்ன சொல்ல வாய்ப்பு இருக்கு? இது கல்விங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மத்திய அரசு மாநில அரசுங்கிறத தாண்டி ஒரு அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கணுங்கிறதுல வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரு ஒற்றுமையான கருத்து இருக்கணும். இந்த கருத்துல வந்து நிறைய வேறுபாடுகள், ஏன்னா கல்வி வந்து அரசியலாக்கப்படும் பொழுது கல்வியை வந்து பாதிக்கப்படுது. கல்வியை வந்து நம்ம ஃபுட்பால் ஆகும், இதுல பாதிக்கப்படுறது மாணவர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு கல்வியை வந்து நம்ம வந்து கொண்டு போகணும். ஏன்னா டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் விஷயமே வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் கமிஷன்ல இந்தியாவில் இருக்க குழந்தைங்களை வந்து எப்படி கல்வி இன்னும் முன்னேற்றம் பண்ணணும் அப்படிங்கிறதுனா இந்த சமுதாயம் கல்வியில நல்ல முன்னேற்றம் அடையணும். அதனோட வளர்ச்சிகள், பொருளாதார வளர்ச்சிகள், தனிமனித வளர்ச்சிகள் இது எல்லாமே வந்து அதனோட அந்த ஸ்டேட்டையோ இல்லை அந்த இதை வந்து ஒரு நாட்டையோ வந்து ஒரு உன்னதமான நிலை கொண்டு போகுது. நிறைய வளர்ந்த நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 50க்கு மேலே கொண்டு வந்துட்டாங்க. நம்ம தமிழகம் வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம கருத்துக்கள், புது ஐடியா எல்லாத்தையும் கொண்டு வந்து உலக தரத்துக்கு வந்து போறதுக்கான ஒரு முயற்சியை உருவாக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு நெடுஞ்செழியன். அடுத்ததாக கல்வியாளர் திருமிகு காயத்ரி முன்னே நினைக்கிறார். சார், மேடம் வணக்கம். மாநில அரசு புதிய கல்விக் கொள்கையை வெளியிட்டிருக்காங்க, உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இதுல வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா 2024ல அவங்க கொண்டு போய் முருகேசன் கமிட்டி அவர்கள் சப்மிட் பண்ணும்போது என்ன ஹைலைட்ஸ் அப்படின்னு வந்ததோ அதை அப்படியே தான் அதுல உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல வந்து நிறைய விஷயங்கள் பெயர் அளவுல இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அந்த விளையாட்டுகளுக்கு எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய முயற்சி அப்படின்னு அவங்க சொல்றதாக இருக்கட்டும், இல்ல அங்கன்வாடி மையங்களுக்கு பெயரை மாற்றோம் அப்படின்னு சொல்றதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எந்த அளவிற்கு சேஞ்சஸை இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கறத நாம பார்க்கணும். அது போல மாநில பட்டியலுக்கு மாத்தி இருந்தா நீங்க என்ன பண்ணிப்பீங்க? இப்ப சமச்சீர் கல்வி அப்படிங்கறத இதே கவர்மெண்ட் இதுக்கு முந்தி இருக்கும்போதுதான் கொண்டு வந்தது. அந்த காரணத்தினாலதான் 2017ல ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்து நீட் தேர்வை எதிர்கொள்ளும் பொழுது நம்முடைய மாணவர்கள் 1-2 பேர் கூட ஜெயிக்க முடியாம போச்சு அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதே போல 11ஆம் வகுப்பிற்கும் வந்து பொது தேர்வு தொடரும் அப்படிங்கிறது வந்து மாணவர்கள் மேல திணிக்கப்படுகின்ற ஒரு விஷயமாக தான் நான் பாக்குறேன். அதே போல இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, தமிழ் மொழி முதலாவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதுல விடுபட்டு போன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இதே சென்னை கார்பரேஷன்ல கூட தெலுங்கு பள்ளிகள், உருது பள்ளிகள் இருக்கு. அந்த பள்ளிகளையும் தமிழ் முதல் அப்படி முதல் மொழி ஆக்கப்பட்டால் தெலுங்கோ உருதோ அங்கு கண்டினியூ செய்யப்படுமா? அப்படி செய்யப்பட்டால் அது இருமொழி கொள்கையாக 3 மொழி கொள்கையாக இருக்குமா அப்படிங்கிறது தான். நாம வந்து நீட் தேர்வை வேண்டாம் அப்படின்னு சொல்றோம், நுழைவுத் தேர்வுகளை வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் 10, 11, 12 3 வகுப்புகளுக்குமே தொடர்ந்து பொது தேர்வு. ஏன்னா இந்த 11th பாடம் அறிமுகப்படுத்தப்பட்ட போதே இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான். இந்த பொது தேர்வு அப்படிங்கிறது ஆசிரியர்களுக்கு பதிலாக மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அப்படின்னு. ஏன்னா எந்த குழந்தையும் 11th படிக்க மாட்டேன்னு சொல்லல, 11th பாடத்தை நான் படிக்க மாட்டேன்னு சொல்லல. அப்போ அதை அவர்களுக்கு 11th பாடத்தை ஒமிட் பண்ணிட்டு 12th சொல்லி கொடுத்தது நம்முடைய பாடத்திட்டமோ நம்முடைய ஆசிரியர்களோ. அப்போ தவற நான் வச்சுக்கிட்டு என் குழந்தைய பனிஷ் பண்றதுல எந்த விதமான நியாயம் இருக்கு? நான் இதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், இப்பயும் நான் அதை சொல்றேன்.